ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 14. கர்மயோகம், மெய்யறிவு பயன் தரும் பணிகள். இது போன்ற தலைவர்கள் தங்களுக்கு வருகின்ற தற்காலிகமான அனுகூலங்கள் அனைத்தும் அவர்களுடைய உடல் அழியும் பொழுது சேர்ந்து அழிந்துவிடும் என்பதை அறிய மாட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் தலைவராக வாழ்ந்த நேரத்தில் செய்த அதிகாரம் மற்றும் அசட்டை நிறைந்த செயல்கள், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவை சூட்சும நிலையில் வைக்கப்படுகின்றன. இந்த சூட்சும வாழ்க்கையானது ஆத்மாவாக ஒரு உடல் மாறி வேறொரு தகுந்த உடலை அடைந்து அங்கு வளர்கிறது. இதன் வாயிலாக அவர்களின் முந்தைய செயல்கள் இப்பொழுது மறுபிறப்பின் செயல்களில் மற்றும் அவற்றின் விளைவுகளில் பல்வகையான சுழற்சிகளில் ஈடுபடுத்தி தொடர்ந்து பல காலங்களுக்கு உடல் விட்டு உடல் மாறும்படி செய்து விடுகின்றன. பொதுவாக மக்களும் அந்த அறியாமைக்குரிய தலைவர்கள் கூறியபடியே நடப்பார்கள். எல்லோருக்கும் நன்மை ஏற்படுமாறு செயல்படுவது எப்படி என்பதில் தலைவர்கள் மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். முதலில் அவர்கள் கர்மயோகத்தை புரிந்து கொண்டு அதனை உண்மையான முறையில் பயிற்சி செய்ய வேண்டும். தந்தமது செயல்களை திருமாலுக்கு அளிக்க வேண்டும். பிறகுதான் அவர்களால் தங்களை பின்பற்றுபவர்களுக்கு நன்மையை செய்ய முடியும். மருத்துவரே நோயாளியாக இருந்தால் எப்படி அவரால் மற்றவர்களை குணப்படுத்த முடியும்? பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பாகவே அவர் தன்னை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோயாளிகளின் புலன்களை திருப்திப்படுத்துவது உண்மையான மருத்துவரின் வேலை அல்ல. ஒரு நல்ல தகுதி பெற்ற மருத்துவர் நோயாளிகளின் மனப்போக்கினை திருப்தி செய்வதற்கு மட்டும் அதிக இடம் கொடுக்க கூடாது. நோயாளியை திருப்தி செய்வதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மருத்துவர் உண்மையான மருந்தை தான் கொடுக்க வேண்டும். பொதுவாக மக்களுக்கு உள்ள உண்மையான நோய் எதுவென்றால் பேராற்றல் படைத்த இறைவனான விஷ்ணுவுக்குரிய சேவையை வெறுப்பதுதான் என்பதை தலைவர்கள் அறிய வேண்டும். அவர்களின் அடிப்படை நோயாகிய நாஸ்திகத்துக்கு வைத்தியம் செய்யாமல் தலைவர்கள் அந்த நோயின் அறிகுறிகளுக்கு மேலெழுந்த வாரியான அனுதாபத்தை தெரிவிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் துன்பப்படும் மனித இனத்துக்கு உண்மையில் எந்த பயனும் இல்லை. இந்த நோய்க்கு பிராயச்சித்தம் இறைவனுக்கு படைக்கப்பட்டவைகளின் மீதத்தை உண்ணுவதில் அடங்கியுள்ளது. இதுவே நோயாளிக்கு சரியான உணவாகும். இறைவனின் நாமங்களை உச்சாடனம் செய்தல், அவரது புகழினை கேட்டல், இறைவனின் மகிமைகளை நினைவிற்கொள்ளுதல், இறைவனின் உயர்ந்த தோற்றத்தினை வழிபடுதல், இறைவனுக்கு மெய்யறிவு தொண்டு செய்து அவரை மிக உயர்ந்த நண்பராக ஏற்றுக்கொள்ளுதல், இறுதியாக எவ்வகையான சூழ்நிலையிலும் அவரிடம் சரணடைதல் ஆகிய இவை அனைத்தும் நாஸ்திக நோய்க்கான மருந்தில் அடங்கும். மனித வர்க்கத்தின் துன்பத்தை உண்மையாக ஒழிக்க நினைக்கும் தலைவர்கள் மேற்கூறப்பட்ட இந்த மருந்துகளும் உணவும் மனித இனத்துக்கு கிடைப்பதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அனுபவத்தில் முதிர்ந்த தலைவராகிய மகாத்மா காந்தி தன்னால் இயன்றவரை இந்த உலகம் முழுவதிலும் தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதற்கான திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, அறக்கொள்கைகள் என்று மேலும் பலவற்றை பற்றி அவர் பிரச்சாரம் செய்து வந்தார். இருந்த போதிலும் அந்த எல்லையற்ற பகவானை நாம் உருவாக்கிய ஒரு எல்லைக்கு உட்பட்ட முறையில் அடைய முடியாது. எனவேதான் பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரான் பகவத்கீதையில் பற்பல பிறப்புகளுக்கு பின்னரே கற்றறிந்த துறவி ஒருவன் சரணடைகிறான் என்றும் எல்லாவற்றையும் விஷ்ணுவின் முழு அவதாரமாகிய வாசுதேவருடன் தொடர்பு படுத்தக்கூடிய அத்தகு மகாத்மாவை காண்பது அரிது என்றும் கூறுகிறார். இதன் பொருள் மகாத்மாக்கள் என்று கூறிக்கொள்வோர் பலர் இருந்தாலும் இறைவனுக்கும் உருவாக்கப்பட்ட இந்த உலகிற்கும் உள்ள தொடர்பினை அறிந்தவர்களே உண்மையான மகாத்மாக்கள் ஆவர். இது போன்ற மகாத்மாக்கள் தாமே உருவாக்கிய திட்டத்தினால் இறைவனை காண ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். மாறாக இறைவனின் அணுக்க தொண்டர்கள் வழி மரபு ரீதியாக வரும் பாரம்பரிய முறையினை நம்புகிறார்கள். பற்பல ஆண்டுகள் முயன்றாலும் தாமே உருவாக்கிய எந்த திட்டத்தினாலும் இறைவனை அணுக முடியாது. அத்தகைய முயற்சியெல்லாம் ஒழுங்கின்றியும் குறைபாடு உடையதாகவும் அமைந்து விடுவதோடு அது ஒருவனை பூரணமான உண்மையிலிருந்து வழிதவர செய்துவிடும். காந்தியார் மேற்கொண்ட பிரச்சார முறையில் இது போன்ற ஒரு குறையினை நாம் காணலாம். ராமபிரானின் புனித பெயரை அவர் உச்சாடனம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பெயரின் மெய்யறி உண்மையினை அவர் அறியவே இல்லை. அவர் உருவம் அற்ற கடவுளை வழிபட்டார். அதாவது அவருடைய இறைவன் மனவாசகம் கடந்த செயல்கள் அற்றவர். அவருடைய இறைவனால் பார்க்கவோ சாப்பிடவோ கேட்கவோ முடியாது. சாஸ்திர அறிவில்லாத வெறும் அனுபவ அறிவை மட்டும் பெற்ற தத்துவவாதிகள் பூரண உண்மையை அடைய நினைத்தால் அவர்களால் இறைவனின் அருவ இயல்பு வரைதான் செல்ல முடியும். அவர்களால் இறைவனின் புனித லீலைகளை அறிய முடிவதில்லை.
புலன்கள் அல்லது மெய்யறிவு செயல்களை கொண்டவர் என்ற மதிப்பு கடவுளுக்கு அளிக்கப்படவில்லை என்றால் அவர் சக்தியற்றவராக எண்ணப்படுவர். சக்தியற்ற இறைவனால் அவருடைய பக்தர்களின் வழிபாடுகளை கேட்க முடியாது. அதே போன்று அகிலத்தின் துன்பத்தை சீர்படுத்தவும் முடியாது. அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவ ஆராய்ச்சியின் மூலம் ஒருவன் புலனறிவுக்கு எட்டாத பொருட்களை பருப்பொருளில் இருந்து முற்றிலுமாக வேறுபடுத்தி காண முடியும். ஆனால் உண்மையை தேடுபவர் பூரண உண்மையின் உருவ அம்சத்தை அடையாத வரையில் அவர் பெறுவது அனைத்தும் மெய்யறிவும் சத்தம் இல்லாத இறைவனை பற்றிய அருவ அறிவே ஆகும். எனவே காந்தியை போன்ற தலைவர்கள் விஷ்ணு என்று அழைக்கப்படும் அனைத்திலும் பரவியிருக்கும் பூரண உண்மையின் உயர்ந்த தரத்தில் நிலைத்து கர்மயோகத்தின் மூலம் இறைவனது உன்னத சேவைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் அத்தகைய தலைவர்கள் மக்களுக்கு நன்மை ஏற்படுமாறு செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.